வினோத் வந்து எப்படின்னா ஒரு வாட்டி வந்து அவன் உயிர் நண்பன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் வந்து சாவர வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டான். சாவர வரைக்கும் மறக்க மாட்டான். நல்லது மட்டும்தான் சொல்லுவான். நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பான். நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். எனக்கு பாட்டு ஒழுங்காக ஸ்ருதிலாம் வரல ப்ராப்பராக. அவன் தான் ஒழுங்காக சொல்லி கொடுத்தான், இப்படி பாடு நீ அப்படி பாடுன்னு. அப்புறம் அப்பப்போ ஃபீல் பண்ணுவான், நீ அங்கே ஏன்டா என் கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, ஃபுல்லாக பாரு கூட தான் ஸ்பெண்ட் பண்ணுற அப்படிலாம் ஃபீல் பண்ணுவான். அதில் ஒரு க்யூட்டாக இருக்கும் அந்த மொமெண்ட்லாம். பார்க்கும்போது சாரி மச்சான் இனிமேல்ட்டு இருக்கண்டான் மறுபடியும் பார்த்தா அங்கே தான் போய் பேசிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி செம்ம க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்கு. பேசக்கூடாதுன்னுவான், கண்ணில் கட்டுவான், பட் இட்டின்வான். போய் பேசுவேன், நான் பேசிட்டுல அப்புறம்னு சொல்ல மச்சான் அது அப்படி தான் மச்சான் அப்படின்னு. அந்த சந்தானம் பண்ணுவார்ல அந்த ஓகேல அதே பார்த்தா அந்த மாதிரி தான் சரி சரி அப்படின்வான். அந்த மாதிரி ஃப்ரெண்டு. நெகட்டிவ்னா பெருசாக எதுவும் இல்லை நெகட்டிவ். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் புதுசாக தான் செய்யணும். ஏன்னா நெகட்டிவ்ன்ற எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ நிறைய நீங்கள் உள்ள பயங்கரமாக 2 பேரும் பாட்டுலாம் பாடியிருப்பீங்க. உங்கள் மச்சானுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணணும்னா இந்த நேரத்தில் என்ன பாட்டு பாடுவீங்க? நாங்கள் 2 பேரும் வந்து இந்த பாட்டு பாடுவோம். கமல்ஹாசன் பாட்டு ஒன்று இருக்கும். அது வந்து பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது 2 உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது. சூப்பர். ஸோ அடுத்த ஃபோட்டோ யாருதுன்னு பார்த்துருவோம். நல்ல விஷயம் என்னன்னா, சரி இருங்க அவர் ஏதோ சொல்ல ஆசைப்படுறாருங்க. என்னதான் இருந்தாலும் வந்து எப்படி சொல்றது, ஸோ உங்க கோ ஆக்டர் வேற, அவங்க மகாநதியில் கோ ஆக்டரு. ரொம்பவே நல்ல ஒரு உண்மையாகவே நல்ல டைப் அவங்க. மேபி உள்ள கேம் ஸ்ட்ராட்டஜி அவங்களது அப்படி இருக்கலாம். ஆனால் ஷீ இஸ் ரியலி வெரி குட் சோல். சரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா அந்த ரெட் கார்டு கொடுத்துட்ட பிறகு வெளியில போறீங்க, நிறைய கண்டஸ்டன்ஸ் உள்ளதா இருந்தாங்க. வினோத், சபரி அண்ட் திவ்யா மட்டும் தான் வெளியே வந்து நடந்தாங்க. நீங்க மற்ற 2 பேர்கிட்ட பேசுறீங்க, உங்ககிட்ட பேசுற நீங்க அப்படியே மூவ் ஆன் ஆயிட்டீங்க. அவங்க வந்து நின்னது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சா, இல்ல எதனால அவங்க வந்து நின்னாங்க? ஏதாச்சும் ஒரு அனலைஸ்? எனக்கு வெளியே போகும்போது யார் வந்து நின்னாலும் சந்தோஷம் இருந்திருக்காது. ஏன்னா பேசிக்கலி ஐ எம் அவுட் ஆஃப் த கேம். நான் டைட்டிலுக்காக தான், லைக் டைட்டில் தாண்டி வந்து நான் யாருன்னு நான் கற்றுக்கிறதுக்காக தான் நான் உள்ளே போனேன். நான் உண்மையாகவே யார், ஏன்னா மற்றவங்களுக்காக தான் வந்து காலேஜ் படித்தேன், மற்றவங்களுக்காக தான் இந்த ஐடி கம்பெனியில் சேர்ந்தால் வந்து நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க. எல்லாமே வந்து மற்றவங்களுக்காகவே நான் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணியே வந்து என் வாழ்க்கையை ஓட்டிட்டேன். உண்மையாகவே நான் யார், நான் நல்லவனா கெட்டவனா, எனக்கு என்ன வரும் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து பிக் பாஸ் சீசன் உள்ளே போனேன். அப்போது எனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் ஓகே அந்தளவுக்கு நம்ம இருக்கோம் போல், பட் ஸ்டில் தெர் இஸ் ஹோப். நான் ஒரு நாள் வந்து இதை லெசனை எடுத்து மாறி என்னோடய லைஃபை கொண்டு போவேன்னு. அப்போது வந்து திவ்யா, சபரி வந்து நின்னாங்க. பெருசாக வந்து எனக்கு அப்பீலிங்காக இல்லை. வினோத் வந்து நின்னது எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்தது.